நான் ஒரு ஹிந்து தான். ஆனா நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னுடைய ஜாதி மற்றும் மத அடையாளத்தை கழட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனா தான் வெளியே வருவேன். ஒரு உண்மையான ஹிந்துங்கிறவன் தன்னை சுத்தி இருக்க எல்லாத்தையும் சமமாத்தான் பார்ப்பான். எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் பார்க்க மாட்டான். எப்போதும் இந்த மத அடையாளத்தை நம்ம சுமந்துகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து உண்மையான ஒரு ஹிந்துவுக்கான ஒரு பண்பாடு. இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்துத்துவம், என்னுடைய ஹிந்து பிலாசபி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காரு. அதாவது ஒரு சொன்ன ரொம்ப கரெக்ட் தாங்க. ஒரு ஹிந்துங்கிறது அப்படிதான் இருக்கணும். ஆனா வந்து ஹிந்துவுக்கான அடையாளத்தை வந்து எங்கேயுமே காமிச்சுக்க தேவையில்லை. அவன் வந்து எல்லாத்தையும் சமமாத்தான் பாக்குறான். இதெல்லாம் ரைட்டு. ஹிந்து வந்து எந்த விதமான இதையும் சொல்ல போறது இல்லை. ஆனா இப்போ இவர் சொன்னாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லா ஹிந்துக்களும் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், ஒவ்வொரு ஹிந்துவும் இதை சொல்லலாம். ஆனா இதே விஷயத்த ஒரு கிறிஸ்தவரோ இல்ல ஒரு இஸ்லாமியரோ சொல்லுவாங்களா? நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னுடைய ஜாதி மற்றும் மத அடையாளத்தை விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனா தான் வர்றேன், ஒரு இந்தியனா தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களா? அப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா உண்மையிலேயே இந்த மத அரசியல், ஜாதி அரசியல் இது எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் அந்த நிமிஷமே உடஞ்சு சுக்குநூறா போயிடும். இதை அவங்க சொல்லுவாங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.